ஆ ஹாய் நண்பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்டா, மை ஹஸ்பண்ட் இஸ் மை அல்டிமேட் பெஸ்ட் பட் ஐ திங்க் ஷி வாண்ட் a டிவோர்ஸ் அப்படின்ற மான்கோட எபிசோட தான் இன்னைக்கு நம்ம கவர் பண்ண போறோம் நண்பா. நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லே உடைய மேரேஜ் ப்ரொபோஷனல் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும். அதுவா அது இன்றைக்கு வந்துட்டு அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிற அதுக்கான ரிப்ளை வந்துட்டு டியூக் சொன்னோடனே நம்ம ஹீரோயினுக்கா சந்தோஷம் தாங்கல. ஃபைனலி வந்துட்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் என்ன அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கும். ஆமாங்க, எப்படி அக்செப்ட் பண்ணாமல் இருப்பாங்க எட்ட மகள் அப்படின்ற மாதிரி நம்மளோட ஒரு செட்டோட நம்ம ஹீரோயின் சரியான சந்தோஷம் தாங்கலாம். என் ஃபேவரட் கேரக்டரோட மேரேஜ் நடக்க போறீங்க எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் மனசுலேயே துள்ளிக்கிட்டு இருப்பா. எஸ் இது அப்படின்ற மாதிரி சொல்லி அடிக்கல நம்மளோட டியூக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் ரொம்ப கவலையாக இருக்கேன் நீ இந்த ஃபேமிலியை விட்டு போகிறதுன்னு நினைக்கிறேன். அதில் நான் என்ன பார்த்தேன்னா நம்மளோட டியூக் இங்கே வர வச்சு உனக்கு ஃபஸ்ட்டு என்கேஜ்மெண்ட்டை முடிச்சு போட்டு போகிறோம் 2-3 நாள் கழிச்சு மேரேஜை வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நம்மளோட டியூக் சொல்லுவார். அப்போ நம்ம ஹீரோயினுக்கு சரியான ஷாக்கு, இந்த அப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்ம டியூக் சொல்லிக்கிட்டு இருக்கார். அவர் அந்த மேரேஜ் ரிப்ளை லெட்டர் வராதுக்கான காரணம் அந்த கேரேஜ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அது சேரவே நாள் போய்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். நம்ம ஹீரோ எது கேரேஜ் அப்படின்ற மாதிரி நான் டியூக் சொல்லிட்டு இருக்கார். நீ கல்யாணம் முடிக்க போய்க்கல உனக்கு வரதட்சணையா நான் நிறைய மேஜிக் ஸ்டோன் மற்றும் காரேஜில் அங்கே அனுப்பி வைக்கிறேன் நிறைய அப்படின்ற மாதிரி சொல்லுவார். நம்ம ஹீரோயின் சொல்கிறா, அப்படி இருந்தால் அவங்கள்ட்ட ஒழுங்கான கேரேஜ் இல்லாடி நீங்கள் ஒரு கேரேஜை அனுப்பி வைக்கிறான நம்மளோட லூ இங்கே வாரத்துக்காக அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லவும், சரி சரி நான் எனக்கும் தெரியும் நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம டியூக் சொல்லியிருப்பா. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பா, அவருக்கு பாதுகாப்பாக யாராச்சும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. கொஞ்சம் நேரம் இருங்க, அந்த காவலாளி நான் மாட்டிக்கிட்டேனே பைப்பில் பார்த்து ஒரு மாதிரி முறைச்சாங்க கொஞ்ச நாள் கூடிய அவன் இருச்சானே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினச்சிட்டு இருப்பான். நம்ம மேடும் சொல்லியிருப்பா அவனை பற்றி அப்படின்ற மாதிரி நினச்சி விட நம்ம ஹீரோயின் அவனை எஸ்காட்டுக்கு அனுப்பிவிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான் நம்ம ஹீரோயின். அப்போ டியூக்கும் பரவாயில்லையே இப்போ கொஞ்ச நாள் கூடி என்கிட்ட ஃபுல்லாக நிறைய பேர் அதை தெரிஞ்சு வச்சிச்சு அப்படின்ற மாதிரி சந்தோஷமாக பெருமையாக பீத்தைக்கல நம்ம ஹீரோயின் பாப்பா. இவர் என்னத்தை சொல்கிறார், பெஸ்ட்டு முன்னால் என்ன சொன்னார்டா மேரேஜாக 3 நாள் கழிச்சு நடத்த போகிறாங்க, இப்போ என்னடா ஒரு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கார் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துவிட்டு, இல்லை நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் எனக்கு அந்த மேரேஜ் டக்குன்னு நடந்துடணும்டா, டக்குன்னு மேரேஜை முடிச்சுட்டு இருந்த இடத்த விட்டு கிளம்பிடணும்னு நினச்சிக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன் நம்ம ஹீரோயின். அவ்வளோ கூடிய சீக்கிரம் நடத்த முடியுமா அவ்வளோ கூடிய சீக்கிரம் நடத்தி முடிச்சிருக்கேன் எனக்கு மேரேஜ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்போ டியூக் சொல்கிறார், அவனோட வெட்டிங் பேசலியான் ஃபேமிலி அதால் அது ரொம்ப கிராண்டாக நடக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல நம்ம ஹீரோயின். ஒன்றும் தேவையில்லை, எனக்கு சிம்பிளாக ஒரு அழகான மேரேஜ் நடந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கியா. அதால் எனக்கு இப்போ டக்குனே மேரேஜை நடத்தி முடிச்சு விட்ருங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருப்பா. அதான் உண்டு ஆசைண்டா, சரி அதையே செஞ்சிருவான் நம்மளோட டெம்பிளில் இம்மிடியேட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனை பற்றி சொல்லுவார். அப்போ நம்மளை பிரதர்கார அங்கால இருந்து வருவா ரிச்சர்ட். கொஞ்ச நேரம் இருங்க, எல்லாரும் எதை பற்றி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவள் சாக்கோட பேச வச்சுட்டு பார்த்துட்டு இருப்பா. எது சிஸ்டருக்கு மேரேஜ் அப்படின்ற மாதிரி அவள் சாக்காயிருவா. அப்போ நம்மளோட மூத்த அண்ணங்காரன் அலெக்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஆமாம் அவள் மேரேஜ் பண்ணுறதில்ல இப்போதைக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி விளங்குது, அவள் எப்போ மனசை மாற்றுவான்னு சரி அதெல்லாம் டக்குனே மேரேஜ் பண்ண பாரு சுற்றிட்டு கிடக்காண்டிக்கல. இது உண்மையா என்ன சொல்கிறாடி அப்படின்ற மாதிரி அவள் பார்த்துட்டுப்பா. யாரை நம்ம ஹீரோயின் மேரேஜ் பண்ண போகிறான்னு கேட்டா நம்ம டியூக் லூவஸ் எல்லாம் அவன் என்ன அப்படின்ற மாதிரி பிரதர்காரனை தூக்கி வாரி போட்டோம். ரிச்சர்ட் சாக்கோட இருப்பான், என்னைட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே, ஈவன் நம்மளோட மெலிசாக்கு கூட தெரிஞ்சிருக்கு இந்த விஷயம் எனக்கு தெரியாவா அப்படின்ற மாதிரி பைப்பில் ஷாக்காயிருவான். என்னை இந்த ஃபெமிலியில் விட்டு வெளத்தி வச்சுட்டீங்களா, அந்த ஃபெமிலியில் என்னையை சேர்க்கவே இல்லையா, நீங்கள் என்னை வச்சு ஜோக்காக பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கத்துவான். நான் அந்த ஃபெமிலி இல்லையா, ஏன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்ற மாதிரி. சரி உங்களோட பேச பார்த்தாலே தெரியுது நான் அந்த இடத்த விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி பைபிளில் கோச்சிட்டு பேசிருப்பான் அந்த இடத்த விட்டு. ஏன்டா அவனுக்கு அந்த விஷயமே தெரிஞ்சிருக்கே நம்ம ஹீரோனுக்கு மேரேஜ் நடக்க போகிறது, அதை பற்றி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தீப்பா. இவன் என்ன செய்யறா, இவன் எல்லாத்தையும் கெடுக்கிறான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் சாப்பிட நேரத்தெல்லாம் முடிச்சு போட்டு வெளியே வந்துட்டு இருப்பா. அப்போ நம்மளோட காவலாளியை பார்த்துருப்பா நம்ம ஹீரோயின். அவளை பார்த்தோடே அவன்ற பேர் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துருப்பா. அப்பா ஞாபகம் வந்துச்சு, கிறிஷில் அவன்ற பேர். அப்போ அந்த கிறிஷில் கூப்பிட்டுருப்பா நம்ம ஹீரோயின். அப்போ கூப்பிட்டோடனே அவனும் பார்ப்பான், என்ன இந்த சவுண்ட் எனக்கு ஃபெமிலியராக இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துவிட்டு, மயிலடி நீங்கள் அப்படின்ற மாதிரி ஆள் உடனே தலை வணங்கிடுவார் நம்ம ஹீரோயின் சொல்ல. அப்போ அவன் சொல்லிட்டு இருக்கா, என்னைய பாஸ்ட்டை பற்றி நீங்கள் மறந்துட்டீங்கடா, முன்னால் என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் என்னை மன்னிக்கிடுங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அப்போ அவன் எல்லா பற்றியும் நம்ம ஹீரோனை பேசிட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா, சரி சரி உன்னை நான் மன்னிக்கிட்டு எழுந்துரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு, உனக்கான ஒரு வேலை ஒன்று இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவளை பார்த்து சொல்லிட்டு இருப்பா. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோன்ற ஆள்
ஃபேவரட் கேரக்டர் நம்மளை லூவை எஸ்கார்ட் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வர பைபிளோட வேலை. அவனு உண்மையிலே இதை என்கிட்ட சாரிக்கல அப்படின்ற மாதிரி அவன் கேட்டுட்டு இருப்பான். நீ ஃபாலோ பண்ணி போனாலே காணு அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருப்பான். நம்ம ஹீரோனுக்கு ஷாக்காக இருந்துச்சு. இவன் என்ன உடனே ஒத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி. அவன் பைபிளை நம்ம ஹீரோனுக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுக்குறதுல கண்ணெல்லாம் கலங்கிருப்பான். உங்களுக்காக இதை கூடி செய்யப்படா மேடம் அப்படின்ற மாதிரி. சரி இப்போ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மெய்டும் தான் பேசிட்டு இருப்பான். அப்போ மெய்டு வந்து அவட வேலையை பார்த்துக்கல. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. பர்சனல் நைட் வச்சுக்கிறது நல்லது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்து போட்டு அந்த மெய்டை பாப்பா. மெய்டு வந்து நல்லா வேலையெல்லாம் செஞ்சுட்டு அவள் கொஞ்சம் லாயல்ட்டியாக தான் இருந்து இப்போ அந்த ஃபேமிலிக்கு. மெய்டை பார்த்துப்பட்டு நம்ம ஹீரோயின் இந்த மெய்டு ரொம்ப லாயல்ட்டியாக தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சப்பட்டு என்னைய பற்றி நீ என்ன நினைக்கிறா? அப்போ ரீசெண்டாக நான் வந்து மேரேஜ்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் என்னைய பார்த்து என்ன நினைக்கிறேன் டைக்கில் மேடி சொல்லிட்டு இருக்கா. நான் ஒன்றும் நினைக்கல, எங்கள் மேடம் எது செஞ்சாலும் சரியாக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவள் பல்ல இழிச்சிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்களோட மேடத்தை பற்றி நான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் அவள் செல்லவும் நம்ம ஹீரோனுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு பொம்பளை நான் என்ன செஞ்சாலும் நம்புறேன்டா, அது இந்த மெய்டு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோன் நினைச்சிப்பா. கட் பண்ண அஞ்சல ஒருத்தையும் கத்திட்டு இருந்திப்பான். மன்னிச்சிருங்க என்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ப்ளீஸ் என்னைய கொண்டுருங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கத்திட்டு இருப்பான். உண்மையிலே நான் என்ன சொல்கிறேன்டா, பாசலியன் லேடிக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் காத்துட்டு இருப்பான். அந்த பேசலியன் லேடியை ஹெல்ப் பண்ணுங்க, காப்பாற்றுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பான். அதை உண்மையிலே செய்யுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம். ப்ளீஸ் அப்படி செஞ்சீங்கன்றா தான் இந்த உலகம் காப்பாற்றப்படுங்க அப்படின்ற மாதிரி அவன் அந்த டச்சில் வேண்டிக்கிட்டு இருக்கான். அப்போ ஒருத்தன் மந்திரிப்பான், ஹை ப்ரீஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வரான். நீங்கள் இப்படி நைட் ஃபுல்லாக தூங்காமல் கொள்ளாமல் அப்படியே பிரார்த்திட்டு இருந்தீங்கடா உங்களை ஹெல்த் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி எல்லாம் அவன் கேட்டுட்டு இருப்பான். அப்போ அவன் சொல்லிட்டு இருப்பான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ இந்த நேரத்தில் இங்கே என்ன செய்கிற, உங்களோட மூஞ்ச பார்த்தாலே என்ன அப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி பார்ப்பான். அதை விட்றா, நீ என்னடா செய்கிற அப்படின்ற மாதிரி கேட்கல, உங்களோட முகத்தை பார்த்தா ஏதோ பார்க்கக்கூடாதவனை பார்த்த மாதிரிலாம் இருக்கி அப்படின்ற மாதிரி ஆகி சொல்லிட்டு கேட்கல. அவன் இந்த நேரத்தில் நீ என்ன செய்கிற அப்படின்ற மாதிரி கேட்கும். அவன் சொல்லிட்டு இருக்கான், அதுவாக ஒரு வேலையாக தான் வந்து நான் நம்மளோட பேசலியன் அந்த லேடி இருக்கு அவருக்கு பெட்டிங் நடக்க போயிருக்காங்க. அதை நம்மளோட டெம்பிள்லாம் கொஞ்சம் கிராண்டாக நடத்த போகிறாங்கன்றீங்கள நம்ம ஆள் பாப்பர். அவள் வந்து க்ரௌன் பிரின்ஸுக்கு மேலே லவ்வாக இருந்தா எப்படி இப்போ திடீர்னு மாதிரி பெட்டிங் ஒரு வேலை கட்டாயப்படுத்துகிறாங்களோ ஃபேமிலியில் அப்படின்ற மாதிரி யோசித்து விட்டு யார் மாப்பிள்ளை அப்படின்ற மாதிரி சொல்லிவிடு அந்த லூஹன் அப்படின்ற மாதிரி கேட்கல. உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் ஷாக்காக இருப்பான். அவர் சொல்லிட்டு போகிறார், நீ ஒன்றும் கவலைப்பட, அந்த மேரேஜை பற்றி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. ஹை ப்ரைஸ்ட் அப்போ யார் இதுக்கு இன்சார்ஜாக போடலாம் அந்த மேரேஜுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கல. இது எல்லாத்தையும் நானே பொறுப்பேற்று நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி அவனோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறிடுச்சு. இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சு போல நம்ம ஹீரோனை பற்றி. அப்போ இங்கே ஹட் பண்ணால் காலம் காத்தல பேசலியன் ஃபேமிலியில் காட்டுறாங்க. ரெண்டு பேரும் ஒன்றும் பேசாமல் குறுகுறுன்னு பார்த்துட்டுச்சாங்க. யாண்டு பார்த்தா நம்மளை ரிச்சர்டுக்கு நம்ம ஹீரோ எடுத்தாங்க. அப்போ ரிச்சர்ட் கத்திட்டுச்சா. வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை பேசாமல் ஒரு மாதிரி என்னைய குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின் பாப்பா, நான் என்னடா செஞ்சேன் திடீர்னு மாதிரி இப்படி கத்துறா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பாவம் பைப்பில் நேற்று சாப்பிட்ற டைமில் கோச்சிட்டு போய்தான் ஃபுட்டு 4 வார்த்தை நல்லதாக பேசலான்னு இவன் என்ன அப்படி ஓவராக கத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அப்போ அவனுக்கு கோவமாக இருந்திப்பான். தலைவாணியை கட்டி பிடிச்சிட்டு சீரியஸாக நான் பேச வச்சுட்டு இருந்திப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஏற்கனவே நம்மளோட டீக் சொல்லியிருப்பார், நான் அந்த டெம்பிளில் நான் காண்டாக்ட் பண்ணி எல்லாம் பேசியாச்சு, அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பாப்பா. எல்லாம் ஸ்மூத்தாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த பைபிளை மட்டும் சமாளிக்கிட்டோம்டா காணு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்போ அவனை பார்த்து சொல்கிறா, ஏன் நீ இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கியா உனக்கு என்கிட்ட நம்ம ஹீரோயின் அவன்ற பாஸ்ட்டை பற்றி யோசித்து பார்த்துருப்பா. ஏன்டா அவன் வந்து நம்ம ஹீரோயினை அக்காண்டு சொல்லி கூப்பிட தயங்கிக்கிட்டு இருந்திப்பா. அதெல்லாம் அவன் சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான், நீ என்னை அக்காண்ட சொல்லி கூப்பிட்டது இல்லை, மெலிசாக கூடி தெரிய கூட உனக்கு மேரேஜ் நடக்க பிறக்கின்றதை பற்றி. ஆனால் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லலை யாருங்க அப்படின்ற மாதிரி அவன் சேடாக ஃபீல் ஆகிட்டு இருந்திப்பான். நம்ம ஹீரோனுக்கு அவனை பாக்கில் ஒரு குட்டி பப்பியை பார்க்குறேட்டா இருந்துச்சு. அப்போ நம்ம ஹீரோன் அதை பற்றி யோசித்துப்பட்டு இருந்தாலும் அப்படி செஞ்சிச்சு அப்புறம் அந்த வில்லினஸ் அப்படின்னு நம்ம ஹீரோன் நினைக்கிட்டு இருந்துச்சா. ஏண்டா அவன் சிஸ்டர் இருந்தால் இது உனக்கு கிஃப்டாட்டம் எடுத்துக்க அப்படின்ற மாதிரியே சின்னத்தில் வந்து கொடுத்திப்பான். ஆனால் அந்த வில்லினஸ் என்ன செஞ்சுப்பான்டா, கோவத்தில் அவனை பிடிச்சி தள்ளி விட்டுவிட்டு இன்னொரு வார்த்தை என்னைய சிஸ்டர்னு சொல்லி கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, இது மட்டும் இல்லை இனிமே எண்டைங்க என்னைய சிஸ்டர்னு சொல்லி கூப்பிட்ற அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி டெரரான பேச வச்சுட்டு சொல்லிட்டு அங்கேருந்து போய்த்திருப்பான். அதுலேருந்து அவனுக்கு சரியாக மனசு கஷ்டப்பட்டுருச்சு. அதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோன் யோசித்து பார்த்து விட்டுப்பான். அவன் ஃபேஸை பார்க்கணுமே ஒரு மாதிரி பதட்டத்தோடய இருந்திப்பான் சிஸ்டர்னு சொல்லி கூப்பிட்றத பற்றி. அதெல்லாம் நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பான், என்னை நம்ம கூப்பிட அப்படின்ற மாதிரி. அதுதான் இது எனக்கு என்ன சொல்கிறேன் ஏரியா, என்னையே திடீர்னு மாதிரி நீ இப்படி கூப்பிட சொல்கிறா சிஸ்டர்ன்ற மாதிரி அப்படின்ற மாதிரி அவன் கேட்கவும், அப்போ இல்லாட்டி கூப்பிடாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லி விடுவா. அவனுக்கு சரிடா கூப்பிட்றேன் போடே சிஸ்டர் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ அவனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. இருந்தாலும் அவனை பார்த்தா கொஞ்சம் சேடாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு.
அப்படின்ற மாதிரி சொல்லிவிட நம்ம ஹீரோயின் சரி சரி என்னைய மன்னிக்கிரு, நான் அப்படி செஞ்சிச்சப்பறம் அவனை பாஸ்டில் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அந்த வில்லனை செஞ்சது தப்புக்கு நம்ம ஹீரோயின் மன்னிப்பு கேட்டுருப்பா. அதில் அவனும் சரி அதெல்லாம் நான் மறந்துட்டேன், இருந்தாலும் நீ அந்த லூடோ எஸ்டேட்டுக்கு போனிட்டா உன்னைய நான் பார்க்கலாவே அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி பாவமாக பேச வச்சுட்டு நம்ம ஹீரோன்ட்டு சொல்லிட்டு இருப்பான், உன்னைய நான் திரும்ப எப்படி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியெல்லாம். நம்ம ஹீரோயின் சொல்லுவா நீனுங்க அந்த போருக்கு தானே போகிறேன்னா கொஞ்சம் நாளையில் பெய்த்து வந்தது பிறகு திரும்ப மீட் பண்ணலாம் நம்ம ஒரு நாளைக்கு, நீ லூடோ எஸ்டேட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. அவனை பார்த்து சரி அப்போ அவனும் உண்மையவா சொல்கிறான், நான் அங்கே வரலுமா அப்படின்ற மாதிரி கேட்கல, ஃபைன் நீ எப்போ வேண்டாலும் வந்துட்டு போவாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா. அப்போ அவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ நம்ம ஹீரோயின் அட்வைஸ்லாம் போட்டு இப்போ உன்னோட ஸ்கில்லை வளர்த்துக்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அதெல்லாம் அவன் பைப்பில் கேட்டுகிட்டே இருந்திப்பான். அவன் சொல்லியிருப்பாங்க போருக்கு போகிற எல்லாருக்கும் ஒரு கேர்ள் யாராச்சும் வந்து கட்சி பொண்ணு கொடுப்பாங்க, இவருங்க அதை பார்த்துவிட்டு நம்ம ஹீரோயின் உனக்கு நான் தரவா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. இது கட்சிப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வச்சுக்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பா. அப்போ ஹாப்பி தானே, இப்போ ஹாப்பியாக இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கட்சிப்பா கொடுத்திப்பா. அவனுக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஒன்றும் சொல்லாமல் இருந்து விடு தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோனுக்கு இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருந்துச்சு, இன்னொரு மேட்டரை முடிச்சாச்சு, இனிமேல் எந்த தடையுமே இல்லை என் கல்யாணத்துக்கு அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தீப்பா. கட் பண்ணா இங்கே கராஜ் வந்துக்கிட்டு இருக்கு. யார் அந்த கராஜில் வாரண்டு பார்த்தா நம்மளோட லூஹா வந்துட்டு இருக்கார். எங்கன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின்ற டஜ்ஜிக்கு தான் வராங்க, பேசலியான் டஜ்ஜிக்கு.